Hi, my dear Bollywood peppers. Good morning. ஒரு 4-5 நாளாக ஒரு ஈவெண்ட்டு ஃபுல்லாக ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு 30 பேர் இருக்கான். ஆமாம், நம்ம அப்பா குடும்பம் மாதிரி. அப்பா குடும்பத்தில் 3000 பேர் இருப்பாங்க. இது குடும்பத்தில் ஒரு 30 பேர். அந்த 30 பேரை பார்த்து என்ன திருடம், அப்புறம் அட்வொகேட்டு, அப்புறம் நீதிபதி, அப்புறம் போலீஸ்காரு, அப்புறம் டாக்டரு, அப்புறம் ஆடிட்டரு, அப்புறம் இப்படி. ஆமாம், திருடன். ஆமாம், திருடுனா போலீஸ்கார் அவங்க அப்பா தானே, அவங்க சொந்தக்காரர் தானே. அப்படியே அப்படியே நோய் வந்தால் அப்படியே டாக்டரு, அப்படியே அட்வொகேட், இது ஆடிட்டரு, கணக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆக 30 பேர் அந்த குடும்பத்தில் எப்படிலாம் இந்த உலகத்தை ஏமாத்தினாலும் அப்படியே ஒண்டிக்கு ஒண்டி கமிட்மெண்ட்டு அப்படியே அப்படியே தப்பிச்சு போகலாம். அப்பா குடும்பம் மாதிரி. அப்பா எப்படி 3000 பேர் ஒரே இது, 2 கோடி பேர் அல்ல கைங்க. அதான் அந்த பின்னாடி திருட்டு பசங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் கொஞ்சம் நாடுகளை பற்றி நான் பேச போகிறேன். ஒரு வீட்டில் பற்றி சொல்லிட்டோம். ஒரு வீட்டில் 30 பேர் திருட்டு பசங்க. எந்த போலீஸும் பிடிக்க முடியாது, எந்த வக்கீலும் பிடிக்க முடியாது, எந்த ஜட்ஜும் பிடிக்க முடியாது. உடம்பு சரியில்லாமல் போயிட்டால் டாக்டர் அங்கேயே இருக்கான். இயற்கை அவனை வச்சு செய்ப்போகுது. நேற்று ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் பார்த்தியா? அப்புறம் கேரளாவில் ஒரு கப்பல், சரக்கு கப்பல் ஒன்று எரிஞ்சுன்னு கிடக்குது. டோட்டலாக இனிமேல் டெய்லி இந்த மாதிரி தான் நடக்கும். பாவிகள் எல்லோரும் எரிஞ்சு சாபிங்க. இது சாபம். அடுத்த வீடியோவில் பாவம், நீ பண்ண பாவத்தை பற்றி பேசுகிறேன். ஆமாம், அடியார் போர்ட் பேப்பர்ஸ் குட் மார்னிங். அப்புறம் ஆமாம், டெய்லி ஒரு வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன். 2 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆமாம், வாழ்க்கை சொல்லும், பழமொழி சொல்லும் வாழ்க்கை பாடம். ரொம்ப அருமையான வீடியோ. எல்லாமே ஒரு வீடியோவும் 1/2 மணி நேரம் தான். யூடியூப்பில் போய் பாருங்கள். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். 22,000 வீடியோ போட்டிருக்கேன். ஆமாம், என் வீடியோ எல்லாத்தையும் நீ பார்த்துட்டேன்னு வச்சுக்க, இயேசுநாதர், புத்தர், அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா உத்தமர்களையும் அடித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்கேன். அது சரி, நமக்கு எதுக்குல்ல, நமக்கு வேலை இல்லை. ஓகே சரி. இருந்தாலும் ஆமாம், ஆல்வேஸ் வேலை. ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வந்தால் சரி. இந்த மாதிரி ஓல்டே லோடான வெளிஹாஸ் அது மாதிரி. சுமந்தவன் தலையிலே சும்மாடு, சுமந்தவன் தலையிலே 10 அந்த மாதிரி. அப்புறம் all that glitter is not gold, all that glitter is not gold அந்த மாதிரி. அப்புறம் அது மாதிரி ஏகப்பட்டது. மீன் விளாட்ல, பொண்ணல்ல, அப்படி ஒரு நிறைய டெய்லி ஒரு வீடியோ 2 மணிக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். முடிஞ்ச பாரு, பகலான ஒன்றும் பிரச்சனை இல்லை. I don't care about that. பார்த்தா பாரு, பக்கத்தில் போ. That's your style, your will, your wish. Okay, bye. குட் மார்னிங் மை டியர் போர்ட்வுட் சில்ட்ரன்ஸ் வியூவர்ஸ், இளைஞர்களே, வாலிப ஃபேன்களே. இப்போது இந்த சோஷியல் மீன்ஸ் வாட்? ஆமாம், அப்போ ஒளிவு மறைவு இன்றி சோஷியல். எல்லோரும் உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை, படித்தவன் அல்ல, படிக்காதவன் அல்ல, பிச்சைக்கார பையன், அரசன், எல்லோரும் ஒன்றாக. அதுதான் சோஷியல். பட் இந்த யூடியூப்பில் எனக்கு பணம் சம்பாதிக்கலாம், யூடியூப்பில் காசு சம்பாதிப்பது அப்படி, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பொய்யானவர்கள். மேடை பேச்சாளன் மாதிரி 10 ரூபாய்க்கு பேசுகிறான்னா 1000 ரூபாய்க்கு பேசுவான் மேடை பேச்சாளன். இந்த எழுத்தாளர்கள் இருக்கானுங்கள, திருட்டுராஸ்கள், இலக்கியம் படின்றான். இலக்கியம் படிப்பு எதில் பேர் இருக்கான் தமிழ்நாட்டில்? 99% படிக்காதவன். இதில் இலக்கியத்தில் வேறு அவர் பேசுவாரா? எவனுக்கிட்டா புரியும்? யாரா நீங்களாம்? எங்கடா இருந்து வந்தீங்க? எப்படா உங்கள் அம்மா முன்ன பெற்றா? அறிவு காட்டுவிட. 10 ரூபாய்க்கு பேசலாம், மேடையில் 1000 ரூபாய்க்கு பேசலாம். சரி, தயவு செஞ்சு அந்த யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கலாம், அது சம்பாதிக்கலாம். பாய், 22,000 வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் ஒரு பைசா கூட எனக்கு வரல. கருத்து சொல்லு. சோஷியல் மீன்ஸ் வாட்? மக்களுக்கு நன்மை கருத்து சொல்லியா? காசெல்லாம் அவன் கொடுக்க மாட்டான். காசு வேணுமா அவனுக்கு? அவுத்து போட்டுட்டு நல்லா காட்டு, கொடுப்பான். எல்லா சோஷியல் மீடியும் செக்ஸ் தானப்பா. எல்லா சோஷியல் மீடியாவும் என்ன? செக்ஸ். துணி அவுத்து போட்டு ஆடணும், ஆசையை காட்டி அவன் தூண்டி விட்டு ஆடை போட்டு அவன் வாழ்வதற்கு ஒன்றை சாவட்டிகிட்டு இருக்கான். அறிவு கெட்ட நாய்களே. இளைஞர்களே, வாலிப பெண்களே, சிறுவர்களே, மாடியர் போர்டு வச்சுட்டேன். உங்களுக்கு மட்டும்தான் நான் மரியாதை கொடுப்பேன். பிகாஸ் இந்த உலகம் உங்களுது. நான் உங்களை நம்பி தான். நீங்கள் தான் இந்த உலகத்தை வழி நடத்த போகிறீங்க. அதனால நான் கழப்பையன் சாவ போடுவேன். உங்களை தான் நான் அண்டி வாழணுமே தவிர நொண்டி பசங்க, திருட்டு பையன், ராத்திரி பூரா அப்பா கடையில் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துக்கிற பாம்பு கூட பட்டுன்னுக்குறாங்கப்பா. பாம்பு இல்லை, பாம்பு, பாம்பு, பல்லி,
செத்துப்போன எலி நாயம் ஒன்றா தூங்குறாயா? ஏஸ் கிளப்பையன் அதான் உன்னை பெத்தானே உன் அப்பனா உன் ஆத்தாலும் அப்படி தான் அங்கே தான் கிடக்குறா. அப்பா கடையில் தான் குடிச்சிட்டு மல்லாக்கா துணியெல்லாம் எங்காண்ட கிடக்குது, மாரெல்லாம் திறந்து கிடக்குது, ஃபுல் தண்ணி கடுக்குறான். ஃபாரின்லேயும் குடிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இல்லையா? எல்லாம் சும்மா பியூட்டிஃபுல். 10 லட்ச ரூபாயா சரக்கு பாட்டிலு. அப்போ அது எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்ல வரேன், இயேசுநாதர் பற்றிலாம் கொஞ்சம் வந்து ஆமாம் சொல்லியிருக்கேன். நானே அவர்களிடமிருந்து தான் நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டேன். நிறைய புஸ்தகங்கள் அவங்க சொன்னது போனது வந்ததெல்லாம் படித்து தான். எப்போ திருவள்ளுவர் என்ன 1330 குறள் தான் எழுதிக்கிறாரு. நான் லட்சக்கணக்கானவைகளை எழுதி வைத்திருக்கிறேன். ஊடு பூரா பேப்பர்ஸ் தான், புரியுதா? அதனால் நான் வந்து எல்லாரும் இன்னும் சின்ன பசங்கக்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். எப்படின்னாவா அந்த மாதிரி திருட்டு பசங்க மாதிரி நமக்கு வாழ தெரியலையேன்னு. ஆ ஆ ஆ சில்ட்ரன்ஸ், ஓ தாத்தா நிறைய விஷயம் ஆய்வு செய்திருக்கேன். சில்ட்ரன்ஸ், நான் உன்னை கேட்குறேன். நம்ம அமெரிக்காவில் போய் படித்தேன், நான் ரஷ்யாவில் படித்தேன், நான் சீனாவில் படித்தேன், நான் ஜெர்மனில் படித்தேன். ஏடா மயிறு எங்கள் ஸ்கூல் இல்லையா, காலேஜ் இல்லையா? ஏடா திருவள்ளுவர் என்னடா அமெரிக்காவில் போய் படித்தார்? சாக்ரட்டீஸ் எங்கடா போய் படித்தார்? எங்கே போய் படித்தார்? இயேசுநாதர் எங்கடா போய் படித்தார்? மிகப்பெரிய மேதைகள் எல்லாம் எவ்வளோ பெரிய தத்துவ ஞானிகள்லாம் இப்போ அமெரிக்காவில் படித்தானா, லண்டனில் படித்தானா, சீனாவில் படித்தானா, ஜெர்மனில். திருட்டு பசங்க திருடுவதற்கு கற்றுக் கொடுக்குறதாண்ட அமெரிக்கா, லண்டன், சீனா. எப்படி திருடலாம், எப்படி ஏமாற்றலாம், எப்படி மீட்டிங் போட்டு சிம் கார்டு விற்கலாம், செல்ஃபோன் விற்கலாம், பாம் தயாரிக்கலாம், வெடிகுண்டு தயாரிக்கலாம். நாய அறிவு அமெரிக்காவில் இல்லைடா, அதோ இங்கே இருக்குது. ரஷ்யாவில் இல்லைடா, அதோ இங்கே இருக்குது. அன்பு இதோ உள்ளே இருக்குது. bloody fools, திருந்துங்களா, உலகம் அழிய போகுது. கொஞ்சமாவது இங்கே பங்கர்ஸ், அங்கெல்லாம் பங்கர்ஸ் இருக்குது. பங்கர்ஸ் எல்லாம் ஒரு வீடுக்கு இருந்தால் கீழே பங்கர் இருக்குங்க. என்ன மயிறு இருக்குது உனக்கு? சாவ போகிற நாய. சில்ட்ரன்ஸ், மெயினாக உங்களுக்காக தான் தாத்தா வந்து கத்திட்டு கிடக்குறேன், புரியுதா? தாத்தா திட்டுறேன். அப்போது உரைக்குமா மானம் சூடு சோறுனா ஏதாவது கொஞ்சம் சோறு சாப்பிட்றாங்களா, உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா, காரம் போட்டு சாப்பிட்றாங்களா? அதுக்கு தான் அப்படி கத்துறேன். சரி, இந்த காசா காசா, இந்த உக்ரைன், இதெல்லாம் அந்த வீடியோ, இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கப்போ அந்த மக்கள் சாப்பாடு இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் அங்கே படுற கஷ்டத்தை பார்க்குறச்ச சில்ட்ரன்ஸ் தாத்தாவால் சாப்பிட முடியல. சில்ட்ரன்ஸ் அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஆமாம், அந்த போர் சண்டையில் எனக்கு அப்துல் கலாம் வந்து பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவர் பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவர் அணுகுண்டு. சில்ட்ரன்ஸ், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? பேனா தான். குண்டு இல்லை, அணுகுண்டு இல்லை, கன்று இல்லை, பேனா தான். கருத்துக்கள் சொல்லு சில்ட்ரன்ஸ். அறிவில்லாதவர்களுக்கு அறிவு புகட்டு. அதுதான் மிகப்பெரிய ஒரு பசியை வந்து மனப்பசி இல்லை, அறிவு பசி. அதை போக்கி சில்ட்ரன்ஸ், அது செய்யுங்க. கண்ணா முன்னா அவன் இவன் பார்த்தெல்லாம் கட்டு போகாதீங்க. அந்த யூடியூப் அந்த மைடியூப் எல்லாம் தாத்தாவுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி யூடியூப்பில் சொல்கிறேன். காசு மயிருக்குள்ள நான் தாத்தா ஒரு நாளும் ஆசைப்படுறது கிடையாது. ஒரு வாய்ப்பு உனக்கும் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. செல்ஃபோன் வச்சுன்னு இருக்கிற எல்லாருக்கும் புத்தி சொல்லு, அறிவு சொல்லு, கருத்து சொல்லு, புரியுதா? நீ பிறந்த பயன் அதுதான். மற்றவர்களை திருத்துவது, மற்றவர்கள் தப்பாக போயிடுறாங்கன்னா அவங்களை தடுப்பது, இதுதான் உன் வேலையாக இருக்கணுமே தவிர துட்டு பின்னால் போடுறது, அவன் ஆட்டையை போடலாம், அவனை ஏமாற்றலாம், இப்படி வாழலாம்லாம் செத்துடுவேன். இயற்கையை வருது. இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக ரொம்ப மும்முரமாக இருக்குது, பார்த்துக்க. அன்பானவர்களே, ஆஸ்திரேலியா இருக்குல்ல, அங்கே வனாச்சு சொல்லிட்டு ஒரு வனாச்சு சரியாக புராணம் பண்ணுறேன்னு தெரியல, எசூர் சொல்லிட்டு ஒரு எரிமலை. அங்கே மக்கள் வந்து ரொம்ப காலமாக வெடிச்சிட்டு இருக்கு, எரிஞ்சின்னு கிடக்குது. அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எரிமலை பக்கத்துலேயே கிராமம், சின்ன கிராமம், அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் நெட்லாம் கிடையாது. ரொம்ப நாட்டில் நெட் இல்லை. நெட் நான் இணையதளம் அதெல்லாம் ரொம்ப நாட்டில் கிடையாது. சினிமா ஆளால் ரொம்ப நாட்டில் கிடையாது. சரி, அதை விட்ரு, அதை பற்றி நான் பேசுவோம்ல. பட் நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குது. நெட்டு இருக்குது, அது இருக்குது, மயிர் இருக்குது, திருட்டு, ஐயோக்கியத்தனம், முள்ளமாரித்தனம், எல்லாம் மயிர்த்தனம் இருக்குது. பட் ஆனால் அழிய போகுது. நோ பங்கர்ஸ் கிடையாது. ஆமாம், சுற்றுலாலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடு அடியிலையும் பங்கர் இருக்குது. இப்போ 3ஆம் உலகப் போர் வரப்போகுது. டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு கம்.
கண்டிப்பாக நடுக்கும். அமெரிக்கா இங்கே எல்லாம் அடிச்சுன்னு சாக போகிறான். தாத்தா நிறைய நாஸ்டாமல் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. பாபா வாங்க அவங்க இவங்க ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. இது உலகம் கண்டிப்பாக அழியக்கூடியதுதான். 2026 வந்து ஒன்றையில் ஒரு கிழவனும் கிளவி உக்காந்து ஈசிஆரில் ஃப்ளாட் வாங்கு, அங்கே ஃப்ளாட் வாங்குன்னு ஒரு கிளவி அயில் கிளவியும் ஒரு கிழவனும் பேசி நிற்குது. அது வேறு ஸ்விம்மிங் பூல் வேணுமா, அது கேரம் போர்டு, அது கையில் அப்படி நடுங்குது. அது எங்கேருந்து கேரம் போர்டு, அது தத்திரத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த ஃப்ளாட் விற்கிறவனுங்க. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம். ரொம்ப உச்சகட்டத்தில் போய் நிற்குது. நீ ஜாக்கிரதையாக ஏறி, ஏன்னா அங்கே பங்கறது இல்லை, நீ தப்பிச்சிக்கணும். ஆமாம், குண்டு போடுறா நீ போய் பழச்சிக்கணும். அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறது நீ தானே சொல்கிறேன். நீங்கள் தானே இளைஞர்களை வாலிப பண்ணுங்களேன். இந்த திருட்டு பசங்க செத்தா அதுக்காக நீ கவலைப்படாத. இவங்க பாவம் பண்ணியிருக்காங்க, சாப்பிட்டோம். பட் நீ நான் பாவம் பண்ண, உன் அப்பா ஆத்தா அப்பா நான் பாவம் தானே நீ சாப்பிட்ற. இதோ அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் குழந்தைங்க செத்து போச்சான். எப்படி என்ன பாவம் பண்ணிச்சு? அவங்க அப்பா ஆத்தா பண்ண பாவம் அந்த குழந்தை செத்து போச்சு. அவங்க அப்பா ஆத்தா பண்ண பாவம். இப்போ நாளைக்கு நீ எந்த பாவமும் செய்யாது, நீ சாவ போகிறல யார் போவோம்? அப்பா ஆத்தா பண்ண பாவம். பெற்றவர்கள் போய் தான் பாவம் பிள்ளைகளை செய்கிறோம். அதனால் அவனுக்கு செருப்பாலட்டி அவனை தொட்டி விட்டுருன்றேன். அவன் வேணாம், உன் அப்பா ஆத்தா வேணாம், தொட்டி விட்டுரு. திருட்டு பசங்க பாவிகள். நீ அந்த மாதிரி பாவியாக ஆகிடாத. சில்ட்ரன் சார், டைம் இஸ் அப். இப்போது 10 வீடியோ மேலே இந்த ஷார்ட்ஸோ இல்லை லென்த் வீடியோவோ நம்ம போடுறோம் வைவேன் யூடியூப்பில். இல்லை அது அந்த ஷேடோ, வாட் இஸ் இட், ஷேடோ விஷுவல் 10க்கு மேலே அது காமிக்காது, எவனுக்குமே காமிக்காது. நம்ம அல்கோரிதம் மயிறு இருதம்னுவான். அங்கே ஒரு ரிதமும் கிடையாதுங்க. காசு கீசெல்லாம் ஒரு மயிரும் கொடுக்க மாட்டான். அது ஒன்றுமே கிடையாது. நல்ல கருத்து சொல்லக்கூடியவர்களாக இருங்க, நான் அவள் தான் சொல்லுவேன். திஸ் இஸ் கிளைமேக்ஸ், உச்சக்கட்டம். ஆமாம், உச்சக்கட்டம். கிளைமேக்ஸ் மீன்ஸ் வாட், எண்ட் ஆஃப் டேஸ் அந்த மாதிரி தான். இங்கே முன்னாடி இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறான், அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறான், வானுயிர பில்டிங்கள் வந்து வரும் பொழுது இதில் குரானில் ஏறுது மக்கா அந்த மாதிரி. அதாவது முஸ்லீம் நாடுகள் 53 நாடுகள் இருக்குது. முஸ்லீம்ஸ் எல்லாருமே பாருங்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் வீட்டுக்கு வீடு கன்று வச்சுருப்பான். இங்கேயும் வேணும். இங்கேயும் வந்து கூடிய விரைவில் வந்து நம்ம நாட்டில் அமெரிக்கா மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு கன்று வாங்குறது லைசன்ஸ் அவனே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுவான். அதனால் இங்கேயும் வந்து விரைவில் வர வேண்டும். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஜான் பாஸ்கர் கூட்டா பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் டேஸ். ஓகே, கிளைமேக்ஸ், உச்சக்காட்டம். ஜாக்கிரதை ஆகிடுது. ஏன்னா இதுக்கு மேலே நான் வீடியோ போட்டேன், அதான் சொன்னேன் இல்லை, ஷேடோ விஷுவல். அதை இவனே போடுமா, யாருக்கும் காமிக்க மாட்டான். 10 வீடியோ தான் ஒழுங்காக போகும். அதுக்கு மேலே 11, 12, 13 வீடியோலாம் வந்து காட்ட மாட்டான். அந்த மாதிரி திருட்டு பசங்க சம்பாதிக்கிறதுக்காக இவனுக்கு இருக்காங்க. நீ சாகணும், இவன் சம்பாதிக்கணும், அதுதான். அதனால் தயவுசெய்து இந்த சோஷியல் மீடியா திருட்டு பசங்க எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த மீடியாவை விட்டுட்டு போங்க. இல்லாட்டினா இந்த உலகத்தில் இந்த மாதிரி இணையதளங்கள்லாம் இருக்கக்கூடாது. இந்த சாட் ஜிபிடி அந்த மயில் டீ போய் டீ கடையில் போய் டீயை கூட்டுற, அதான்டா சாட் ஜிபி டீயா, இன்னும் மயில் டீ. இங்கே ஒரு டீயும் இல்லை. ஜாகிரதையாயிரும். வாழ்க்கையை பார், உன் வாழ்வு உன் கையில். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வாலிபர்களே, இளைஞர்களே, சில்ட்ரன்ஸ், கனவுகள் கடவுளின் நன்கொடை. இந்த கடவுள் இருக்கிறார், போகிறார், வரார், நமக்கு அது தெரியாது. பட் கனவு இருக்குல்ல, கனவு பகலில் காண்றி அந்த கனவு இல்லை. கட்ட எண்ணங்கள் சிந்தனைகளோடு நீ வாழ்கிறாய் என்றால் ராத்திரி தூங்கும்போது உனக்கு நல்ல கனவு வராது. கனவுகளை பிரம்மை என்று சொல்வது. கனவுகள் பல வகை இருக்குது, ஏகப்பட்ட வகையான கனவுகள் இருக்குது. எல்லாரும் கனவு காணுவார்கள். ஊர்வன, பரப்பன, பல்லுயிர்கள் எல்லாவற்றுக்கும் கனவு உண்டு. கனவு வந்து கடவுளின் நன்கொடை. பிரபஞ்சம் உனக்கு கொடுத்த அறிவு. ஆமாம், இந்த மூச்சு காற்று எப்படி வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வருது, ஒவ்வொரு மூச்சு காற்று வெளியில் போயிட்டு திருப்பி வரும்போது ஏகப்பட்ட மனிதர்களை, இயற்கையை, எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வருது. இந்த மூச்சு வெளியே போச்சுன்னா செப்பைத்தன்னு அர்த்தம். ஸோ நீ அவ்வளோ விஷயத்தை போய் படித்து கொண்டு இரவில் தூங்கும் பொழுது உனக்கு கனவு சொல்லுது, எச்சரிக்குது. நாளைக்கு இந்த உலகம் அழியும், நீ செத்து போடுவ, இல்லை முண்டாடி செத்து போடுவா, இல்லை எல்லாவற்றையும் கனவு உனக்கு சொல்லுது. தாத்தாவுக்கு அப்படி தான் ஏகப்பட்ட கனவுகள் எனக்கு வந்து சொல்லுது. அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. ஸோ அன்பானவர்களை இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். ஸோ நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயம். ஆமாம், என்னால் அதை ஜான் பாஸ்கோ ஆமாம் ஷேர் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கேட்க மாட்டேறானே அப்படி கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா நீ பார்ப்பேன்,
சில விஷயங்கள் வந்து இயற்கையே சிலர் கண்களுக்கு வந்து மறைக்கும் சில விஷயங்களை. புரியுதா? இந்த தம்ப்நெயில் போடுறது, அப்புறம் கண்டென்ட்டு வேறையா இருக்கும். உள்ளார ப அவங்க பார்க்கணுன்றதுக்காக ஏதோ ஏதோ டைட்டிலாக எழுதி வச்சுருப்பான். ஆமாம், ஜான் பாஸ்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜான் பாஸ்கோ கருத்து சொல்லணும், தெளிவு, விழிப்புணர்வு தரணும், மோட்டிவேஷன், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு சொல்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் ஃபோன் வச்சுன்னு இருக்கிற. அப்படிப்பட்ட ஃபோனை கொடுத்து நீ திருந்தலை, கேம்ஸ் விளையாடுற அறிவு கட்டவன் நாயை, ட்ரெயினில் பஸ்ஸில் எங்கே போனாலும் கேம்ஸ் விளையாடுறான். கேம்ஸ் அவன் மூஞ்சி முகரையும் பாரு, சனியனை தருதுரம்ம வீட்டில் போ கேம்ஸ் பொண்டாட்டி அவங்களே போயின்னுக்குறான். அம்மூனா எல்லாம் கருமண்டா நீங்களாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த நெட்டு, சினிமா, அப்புறம் இந்த சத்திரங்கள், இந்த ஆசிரமம், அதாவது மணி லாண்ட்ரிங் பண்ணுறக்கூடிய விஷயம், இந்த சினிமா கினிமா, அப்புறம் இந்த கேசினோ, இந்த மாதிரி ஆசிரமம். இப்போ இந்த ஜக்கியை யாரோ பிடிச்சின்னு போகிற மாதிரி ஒரு பார்த்தேன். அது என்ன போய் நியூஸ் பார்க்குறேன். இந்த ஊர் உலகத்தில் இந்த சாமியார் கீமியார் கோவில் கீவில் அதில் இருக்கிற எல்லா பூசாரி கீசாரி எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போய் எங்கேயாவது வச்சு கடலில் எங்கேயா விட்டு வந்துருங்கப்பா.